வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருப்பூர் கோட்டை மாரியம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு வாசனை திரவிய அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் அம்மனுக்கு கூழ் ஊற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்து மனமுருகினர். ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நாமக்கல் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அம்மனுக்கு 2,08,000 வளையல்களை மாலையாக கோர்த்து சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலம் மற்றும் சக்தி ஸ்தலங்களில் ஒன்றான திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் கோயிலில் ஆடி 3ஆம் வெள்ளி விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதிகாலை நடை திறந்து சிறப்பு அபிஷேகம் செய்தனர். அகிலாண்டேஸ்வரி இன்று காலை துர்கை, உச்சி காலத்தில் லட்சுமி, மாலையில் சரஸ்வதி மற்றும் இரவில் வாராகியாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்து மனமுருகினர்.
தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் பூச்சொரிதல் விழா இன்று வெகு விமர்சையாக துவங்கியது. விழாவை ஒட்டி தஞ்சை பெரிய கோயிலில் அலங்கரிக்கப்பட்ட ரதங்களில் பூக்கூடைகள் கேரள செண்டை மேளம் முழங்க புறப்பட்டது. தஞ்சையில் பல்வேறு பகுதிகளில் சென்று பொதுமக்களிடமிருந்து பூக்களை பெற்றுக்கொண்டு ஊர்வலமாக புன்னைநல்லூருக்கு கொண்டு செல்லப்பட்டது. இன்று ஆடி வெள்ளியை ஒட்டி மாரியம்மனுக்கு மல்லி, முல்லை, ரோஜா, கனகாம்பரம், செவ்வந்திப்பூ, அரளிப்பூ, மரிக்கொழுந்து உள்ளிட்ட அனைத்து வகை பூக்களால் பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடக்கிறது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் அடுத்த கரந்தை அருகே கும்பகோணம் சாலையில் எல்லை கோவில் தெய்வமாக ஸ்ரீ கோடியம்மன் அருள் பாலிக்கிறார். இங்குள்ள கோவிலில் அன்னை ஆதிபராசக்தி, பச்சை காளி, பவளக்காளி என 2 வடிவங்களில் அம்மன் எழுந்தருளியுள்ளார். இன்று ஆடி 3வது வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம், எலுமிச்சை மாலை அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் கோயில் 14ஆம் ஆண்டு ஆடி திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது.
தொடர்ந்து அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்து சக்தி கரகம் அழைத்து வரும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய ஸ்ரீ முத்துரட்சக மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான கரகம் வீதியுலா மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்வுடன் அம்மன் தேரோட்டம் இன்று நடைபெற்றது. தேரோட்டத்திற்கு முன்பு பக்தர்கள் 501 தேங்காயை உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பிறகு தேரோட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொகுதி எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் தேரோட்டத்தை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். தேரானது மாடவீதி வழியாக சென்று மீண்டும் கோயில் பிரகாரத்தை அடைந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை விழா அறங்காவலர் குழு மற்றும் இளைஞர் குழு செய்தனர். தேனி மாவட்டம் குச்சனூர் சுரபி நதிக்கரையில் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக 3வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி சனீஸ்வர பகவான் உடனுரை நீலாதேவி அம்மாள் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சனீஸ்வர பகவான் உடனுரை நீலாதேவிக்கு உருவம் கிடையாது என்பதால் கும்பத்தில் நீலாதேவி உருவம் அமைத்து பச்சை பட்டுடுத்தி சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து கும்பத்திற்கு சனீஸ்வர பகவான் தாலிகட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அவ்வாறு அமைக்கப்பட்ட நீலாதேவியின் உருவம் இன்றிலிருந்து 3வது திங்கட்கிழமை சுரபி நதியில் கரைக்கப்படும். பெண்களுக்கு மஞ்சள், கயிறு, வளையல், குங்குமம், மஞ்சள் உள்ளிட்ட பிரசாத பொருட்கள் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். காஞ்சி ஸ்ரீ காமகோடி பீடத்தின் 69வது பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகளின் 92வது ஜெயந்தி விழா மதுரையில் வெகு விமரிசையாக நடந்தது. இதையொட்டி மதுரை கூடல் நகர் ஆணையூர் ரோடு வஉசி தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா கோயிலில் சிறப்பு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான குழுவினர் ருத்ர பாராயணம் செய்தனர். அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு தலைமை வகித்து பேசினார். அதற்கு முன்பாக ஜெயேந்திர சுவாமியுடைய 60வது ஜெயந்தி, இப்ப 92வது ஜெயந்தி, 32 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெகம் போற்றும் ஜெயேந்திரர் என்கிற ஒரு புத்தகம் வெளியிட இருந்த நேரத்தில் நான் அப்போதைய பிரபல எழுத்தாளராக எப்போதும் இருக்கிற பாலகுமாரன் சாருக்கு போய் இல்லத்திலே போய் பெரியவாளை பற்றி, ஜெயேந்திர பெரியவாளை பற்றி ஒரு கவிதை கொடுங்களேன் என்று கேட்ட பொழுது, நான் கமலஹாசன் நடித்த குணா படப்பிடிப்பிலே பிஸியாக இருக்கிறேன், என்னால் அது முடியாத சூழல் என்று சொன்னார். பிறகு நான் அப்படியே சொல்லிவிட்டு காஞ்சிபுரம் வந்துவிட்டேன். காஞ்சிபுரம் வந்த உடனே அடுத்த நாள் எனக்கு ஒரு போன் வந்தது. நான் ஒரு கட்டுரை தரலாமா என்று கேட்டார். என்ன ஒரு பெரிய எழுத்தாளர் கட்டுரை தரலாமா என்ற உடனே என் நாளைக்கு வந்து நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்னுடைய இல்லத்தில் என்று சொன்ன உடனே நான் அங்கே போனேன். நம்முடைய போன உடனே ஒரு கவர்ல மேல சூ, என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியன், சூ, இந்த கட்டுரை அச்சேறுவதை யாரிடமும் காட்ட வேண்டாம், குரு பூர்ணிமா அங்கே ஓரிக்கையிலே இப்போது இருக்கிற இந்த ஆச்சாரிய சுவாமிகளும் தன்னுடைய இதை தொடங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாளைக்கு நம்முடைய எல்லா சமய அன்பர்களையும் சந்தித்து முஸ்லீம் சமூகத்தினர், இந்து சமூகத்தினர், RSS, விஸ்வ இந்து பரிஷத் எல்லாரையும் பார்த்து இன்னைக்கு இந்த
ராமர் கோவில் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மூல காரணமே புது பெரிவா என்று சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. அப்படிப்பட்ட புது பெரிவாளுடைய காட்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளின் 92வது ஜெயந்தி விழாவிலே நாம் அனைவரும் இன்றைக்கு பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். பெரியவா என்கிற புது பெரியவா என்கிற இன்றைக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னும் சொல்ல போனால் நிறைய ஆதி திராவிடர்கள் நடத்திய கும்பாபிஷேகங்களுக்கு ஆனாலுமே இந்த நிகழ்வுக்கு சென்று கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தவர். எந்த விதமான ஜாதி மதமாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அவர் எல்லாரையும் பார்க்க வருவார்கள். பெரியவாளை பார்க்க வருவர்கள் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் புது பெரியவாளை ஜெயேந்திர சுவாமிகளை சந்தித்து அவரிடத்திலே அன்பு காட்டுகிற ஒரு அற்புதமான ஒரு சன்னியாசி இருந்தால் அதை கண்டிப்பாக காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளாகத்தான் இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் எப்படி வைஷ்ணவ சமுதாயத்தில் வைஷ்ணவத்தில் ஒரு ராமானுஜர் இருந்தாரோ அதே போல நம்மிடத்திலே ஒரு இன்னொரு ராமானுஜராக புது பெரியவா இன்னைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய 92வது ஜெயந்தி விழாவிலே பங்கேற்றுக் கொண்ட அனைவருக்கும் நமஸ்காரம். மேலும் அவர் பேசுகையில் பாரம்பரிய ஆன்மீகத்திற்கும் சமூக நலனுக்கும் இடைவெளியை குறைத்ததில் ஜெயேந்திரரின் பங்கு அதிகம். பல ஆண்டுகளாக வேதங்கள் சாஸ்திரங்கள் இந்திய பாரம்பரியத்தை பாதுகாத்து மேம்படுத்துவதிலும் தர்மத்தை பாதுகாக்கவும் தன்னை அர்ப்பணித்தவர். பள்ளிகள், எளிதில் அணுகக்கூடிய மருத்துவமனைகள், கண் பராமரிப்பு முகாம்கள் மற்றும் அறக்கட்டளைகளை நிறுவி மடத்தின் செயல்பாடுகளை மக்கள் நலத்திட்டங்களாக விரிவுபடுத்தினார். ராமஜென்ம பூமி இயக்கத்தின் ஆரம்ப கட்டங்களில் முக்கிய நபராக இருந்து தேசிய கலாச்சார மேம்பாடுகளில் முக்கிய பங்கு வகித்தார். இவ்வாறு அவர் பேசினார். நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. वन्दे वर्णकभूषणम् मृगधरदेशिकमेतरणम् सुकृते विकृते भगुते तन्नो देवे वट्टजना भवन्तु वेदनेः अय्यारमित्रबन्धनः नमस्ते स्तवगणं विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकात्मिकाय कालाग्नि रुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। जय जय शंकर हर हर शंकर कांति शंकर कामकोटि शंकर प्रियवाचरणम महाप्रियवाचरणम श्री सद्गुरु महाराज की जय। சுவாமிகளுக்கு ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுக்கு குருதட்சிணையை பாடியிருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் சாணர்பட்டி புகையிலைப்பட்டி இன்னாசியப்பர் ஆலய விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நேற்று இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் தெய்வசகாயம், இயேசு, சூசை, கன்னிமரியாள், சந்தியாகப்பர் திருவுருவம் வைக்கப்பட்டது. முன்னதாக சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. மழை வேண்டி கிராம மக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மின் தேர்பவனி புகையிலைப்பட்டி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர்.